ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது நான் பாயாசம் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். இது கண்டிப்பாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து இதை நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்துட்டு ஆந்தோசைனின்ற ஒரு நிறமி அதிகமாக இருக்குது. அதாவது இது பார்த்திங்கன்னா இதை ஊற வச்சு எடுத்து வச்சாலே அது ஒரு வந்து கருநீர கலரில் வந்து நீல கலரில் கருப்பாக அந்த தண்ணியோட கலரே அந்த அளவுக்கு இருக்கும். இதை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்ட்டு. ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர் பிளாக் கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதான் வந்து இது வந்து ஆந்தோசைனின்ற ஒரு கலர். இது பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு பாயாசனால் வெல்லத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக பொடியை கட் பண்ணி இதில் போட்டுட்டேன். எப்பயும் பாயாசம் செய்வோம்ல அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. ஆனால் வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது ஏலக்காய் இருக்குல்ல, அதை பொடி பண்ணி இது சேர்த்துக்கலாம். எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் சேர்த்துக்கல. இதை விட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டேன். பட்டர் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை அந்த வெல்லம் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது கண்டிப்பாக வந்து இது உடல் எடை குறையக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக குறைஞ்சிரும். சுகர் இருக்கவங்க நீங்கள் வந்து கஞ்சியாக உப்பு போட்டு கஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து டேஸ்ட்டுக்காக, குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்காக நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். சின்ன குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு உப்பு போட்டு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காதில்ல. அதாவது இந்த மாதிரி ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.